நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இசைக்கு மட்டும் பத்திரமா வந்தா போதுங்க. வேற எதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு டப்பாசு எங்க இருக்கிறான்னு தெரியும் சார். தெரியுமா? சாப்பிடு, குடுல. ஏங்க பாருங்க, நம்ம புள்ளைய முறைச்சு முறைச்சு பாத்துட்டு போறான் அவன். ஏய், நம்ம போட்ட போட்ல அவனே பயந்து போயிருக்கான். அவன் போய் இனி அவன் நம்ம பிள்ளை கிட்ட வச்சுக்க மாட்டான். நீ பயப்படாதடா செல்லம். சாப்பிடுமா, சாப்பிடு. என்னப்பா சொல்றே? ஆமாம்மா, ஊரே அல்லோலகலப்பட்டு இருக்கு. எங்க திரும்பினாலும் ஸ்டாலினை பத்தி தான் பேச்சு. என்னால நம்பவே முடியல. நானும் தான் நம்பல. ஆனா சம்பந்தப்பட்டவாளே சொல்றாளே, பொண்ணோட தோப்பனார் ஸ்டாலினை அரைஞ்சுட்டாராம். ஐயோ! ஆமா, ஏமா பொண்ணு காணோம்னா பெத்தவ சும்மா இருப்பாளா? ஸ்டாலின் நல்லவர்ப்பா. அவரை இவ புரிஞ்சுட்டு இருக்கவே மாட்டா. கோவத்துல ஒரு பையனை பார்த்து கைய ஓங்கிட்டு ராத்திரி பூரா உட்கார்ந்து வருத்தப்பட்டுட்டே இருந்த மனுஷன் அவர். அவர் ஒருபோதும் ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் விட்டு ஓடி போறதுக்கு காரணமா இருக்க மாட்டார். அம்மா, நேக்கும் நமக்கும் அவர் நல்லவரா இருக்கலாம். ஆனா மத்தவாள்லாம் அந்த பொண்ணு ஓடி போனதுக்கு இவர்தான் காரணம்ன்றாளே. அதான் அந்த பொண்ணு திரும்ப வந்துட்டாளே, அப்புறம் என்ன? தந்தை என்னமா பண்றது? இவர் அசிங்கப்பட்டது பட்டது தானே. போலீஸ்னா கூட இல்ல அவரை வந்து விசாரிச்சிருக்கு. என்னப்பா சொல்றே? ஆமாம்மா, பண்ணாத தப்புக்கு ஸ்டாலின் இன்னைக்கு நிறையவே அனுபவிச்சுட்டார். பாவம். அப்பா வரார் வரார். போமா, போய் பொறுமையா என்னன்னு விசாரி. நான் பின்னாடியே வர்றேன். போமா. காஃபி வேணாம். ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி இருக்கேள்? ஏன் என்னன்னு தெரியாதா? அதே வீட்டுக்குள்ளேயே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிருக்கீங்களே, செய்திகள்லாம் முன்னாடியே வந்து தந்துருப்பாரு. ஸ்டாலின், என்ன கூப்பிட்டேடா? ஏன் சார், நீங்க உங்க பொண்ணுகிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லையா? சொன்னேனே. என்ன சொன்னேன்? நீங்க ஒன்னும் விளக்கமா சொல்லல. இவர் திட்டினதுனால ஒரு பொண்ணு ஓடிட்டா, அதனால இவரோட வேலைக்கே ஆபத்துன்னு சொன்னேள், அவ்வளவுதானே? அந்த பொண்ணு திரும்ப வந்துட்டா. அப்பா அதையும் சொன்னார். அத கேட்டதுக்கு அப்புறம் தான் நீக்கு மனசே நிம்மதியாச்சு. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதே. அப்போ உங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டாதானே? அவங்க நிச்சயமா தூக்க மாட்டாங்க. நானே ரிசைன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்? என்னன்னு சொல்றது, போதும், அவ்வளவுதான். மிஸ்டர் ஸ்டாலின், அவசரப்படாதே. இல்ல சார், இதுல அவசரப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு? நல்லா தெளிவா நிதானமா 1க்கு 100 தடவை யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த முடிவை எடுத்தேன். அதான் ஏங்குறேன். அது ஒண்ணும் இல்லை சிவகாமி, நான் நல்லது பண்ணுன்னு நினைக்கிறேன். அதை அவங்க புரிஞ்சுக்கிறாம எல்லாரும் என்னை பார்த்து பயந்தா நான் என்ன பண்றது? மிஸ்டர் ஸ்டாலின், மத்தவங்களுக்காக பார்த்தா நடக்குமா? இந்த காலத்துல இப்படி ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா நோக்கு? பரவாயில்லை சார், பிடிக்காதவங்களுக்கு பாடம் சொல்லி தரதுக்கு பதிலா ஊர்ல பேசாம பொட்டிக்கடை வச்சு பொழைச்சிடலாம் சார். இப்போ என்ன ஆயிடுத்துன்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன்? என் நிலைமையில இருந்து நீங்க எல்லாம் பார்த்துருந்தீங்கடா
இப்படிலாம் பேச மாட்டீங்க. நான் அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு செகண்டும் நான் தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் சார். மற்றவங்க யாரும் என்னை குறை சொல்லணும்னு இல்லை சார். ஒருவேளை நானே தப்பு பண்ணிட்டேன்னு இன்னைக்கு எனக்கு தோணுது. இன்னொரு வாட்டி இப்படி ஒரு நிலைமைய என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போறது உங்களுக்கே சரின்னு படுறதா? ஆமாம், அதான் சரி. இப்போவாச்சும் அட்லீஸ்ட் நான் இன்னொரு ஸ்கூலில் போய் வாத்தியாரை வேலை பார்க்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தா நான் மொத்தமாகவே வாத்தியார் வேலையை வெறுக்கிற மாதிரி ஆயிரும். நான் விலகுறது தான் எல்லாத்துக்கும் நல்லது. மிஸ்டர் ஸ்டாலின், மறுபடியும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு. சார், நிம்மதியாக வேலை பார்க்கத்தே முடியல. நிம்மதியாக போகிறேன் சார், என்னை விட்டுருங்க. ஒரு கிளாஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத வாத்தியார்லாம் என்ன சார் வாத்தியார்? நீங்க எப்போ சார் ஸ்கூலை விட்டு போறீங்க? போன வாரமே போறேன்னு சொன்னீங்க, இன்னும் போகலையே சார். ஸ்டாலின், இதுதான் உங்க ஸ்டூடெண்ட்ஸோட டிசிப்ளினா? இதுதான் நீங்க பாட சொல்லி கொடுத்த லட்சணமா? நாளைக்கு எசக்கியம்மாளுக்கு மட்டும் பரிச்சடா. சவன்சியில இசக்கின்னு ஒரு பொண்ணு இருக்கே, தெரியுமா? அவளுக்கு என்ன? அவளை காலையில இருந்து காணுமா சார்? சாயங்காலத்துக்குள்ள பொண்ணு கிடைக்கலன்னா அவர் உள்ள தூக்கி போட வேண்டியதுதான். ஒரு பையன் நல்லா வந்துட்டான்னா அது காரணம் நான் தான் பெருமையா பேசிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி பையன் உருப்படாம போயிட்டாலும் அதுக்கும் காரணம் நீங்க தான் ஒத்துக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதெல்லாம் இப்ப நடக்காதுங்க, செப்டம்பர்ல தான் நடக்கும். இப்ப போய் கேக்குறீங்க? சார், மே கம் இன் சார்? வாங்க. வச்சிடுறேன் சார். வணக்கம் சார். யோ, என்னய்யா 2 நாள் நான் ஸ்கூல்ல இல்ல, அதுக்குள்ள ஏகப்பட்ட கரெக்டா பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த பள்ளிக்கூட சரித்திரத்திலேயே முதல்ல போலீஸ் வர வச்சது நீதான்யா. உன்னை அந்த பொண்ணோட அப்பங்கார அடிச்சானாமே? இல்லைங்க சார், லேசா கைகளை போய் போச்சு, அவ்வளோதான். இதுதான் இந்த ஊர்ல அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இவன் லேசா தள்ளுவான், அடுத்தவன் கன்னத்துல ஓங்கி அடிப்பான், இன்னொருத்தன் கம்ப கொண்டு வந்து மண்டைய பொழப்பான். இதெல்லாம் தேவையா? நீ ஒழுங்கறதா இதெல்லாம் ஏன் நடக்க போகுது? சார், என் மேல எந்த தப்பு இல்லைன்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க சார். உன் மேல எந்த தப்பும் இல்லதான். உன்னை வேலைக்கு சேர்த்தோம் பத்தியா, அதுதான் நாங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. உன்னை மிரட்டி ஓட வச்சது, போலீஸ் வந்தது, ஸ்கூல் கேம்பஸ்குள்ள அடிதடி ஆனது, இதுக்கெல்லாம் நீ தானையா காரணம்? யோ, ஆமாவா இல்லையா? ஆமா சார். ஆமா சார்னு சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? அதுக்கு என்ன தண்டனை? அதுக்கு என்னையா தண்டனை? நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் சார். இந்த ஹெட்மாஸ்டர் கொடுக்குற தைரியத்துல தான் இதெல்லாம் பேசுறது. உனக்கு ஒண்ணுனா அந்த ஆளு துடிப்பார் ஐயா. உன்னை சத்தமா ஒரு வார்த்தை பேசினா அந்த ஆளுக்கு வலிக்குமே. எங்க போய் சொல்லி தொலைக்கிறது இந்த ஹெட்மாஸ்டரோட அநியாயத்தை?
எனக்கு என்னமோ உன்னாலதான் அந்த ஆளுக்கு ஆப்பு வரும்னு நினைக்கிறேன். போ போ போய் வழக்கம் போல உன் வேலையை பாரு, இல்லைனா அதுக்கும் அந்த ஆள் ஒத்துக்குத போறாரு. சார் என்னையா என்னையா அது? என்னோட ஓஹோ, வேலைக்கு சேர்ந்ததும் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை கல்யாணம் பண்றதுக்குன்னே வேலைக்கு வர்றது. கல்யாணம் மேட்ரு இல்லை சார். இது அப்போ இது மன்னிப்பு கடிதம் சார் இல்லை சார், அது என்னோட ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? ஆமாம் சார், என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் சார். இப்போ எதுக்கு இந்த டிராமா? சார் ட்ராமாவெல்லாம் இல்லை சார். அந்த ஹெட்மாஸ்டர் சொன்னானா என்கிட்ட போய் லெட்டர் கொடுன்னு? இல்லை சார், சாருக்கு உங்களை மீட் பண்ணதோ லெட்டர் கொடுக்குறதோ தெரியாது சார். என்னையா சொல்ற? ஆமாம் சார். அது சரி, ஆனா எதுக்கு நீ ஹெட்மாஸ்டர் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்காம என்கிட்ட வந்து கொடுக்குற? ராஜினாமா கடிதம் கொடுத்தா அவர் ஒத்துக்க மாட்டார் சார், அதனால தான் உங்கள்கிட்ட வந்து கொடுத்தேன். யோ, அப்ப நீ நிஜமாவே வேலையை விட்டு போறியா? ஆமாம் சார், என்னால் நிஜமாவே அவங்கள சமாளிக்க முடியல சார். நான் தோத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சார். இதுதான் சார் உண்மையான காரணம், வேற எதுவும் இல்லை சார். எவ்வளோ வேணாலும் போராடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் சார், ஆனால் அவங்க ரெடியாக இல்லை. என்னால் பசங்களுக்கு ஏதாவது ஆயிருமோண்டு பயமாக இருக்குது சார், அதான் போயிடலாண்டு முடிவு பண்ணிட்டேன். நான் சொன்னப்பெல்லாம் எடுக்கல, இப்ப எடுத்திருக்கிற. பரவாயில்ல, நல்ல முடிவு தான். உனக்கு வேற ஏதாவது நல்ல ஸ்கூல்ல வேலை கிடைக்கும். பார்த்துக்கலாம் சார். அப்ப நீ நிஜமாவே சரி பண்ற? ஆமாம் சார். முடிவே பண்ணிட்ட? கண்டிப்பாக சார். யோ, நீ முடிவெல்லாம் மாத்திக்க மாட்டில்ல? மாட்டேன் சார். அப்ப நான் தைரியமா நீ ரிசைன் பண்றேங்கிறத எல்லாத்தையும் சொல்லிடலாம்ல? சொல்லுங்க சார். ஓகே ஓகே ஸ்டாலின், நம்ம 2 பேருக்குள்ளேயும் வேற எந்த பர்சனல் பிரச்சனையும் கிடையாது. இந்த வேலை ஒன்று தான் பிரச்சனை. நீ அதையே ரிசைன் பண்றப்போ ஓகே, நாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே சார். நீங்க எப்ப ரிலீவ் ஆகணுங்கிறத மட்டும் நான் சொல்றேன். சார் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சி விட்டீங்கடா கொஞ்சம் வசதியாக இருக்கும். யோ, போகவே மாட்டேன்னு அடம் பிடிச்ச, இப்போ என்னன்னா சீக்கிரம் அனுப்பிவிடுங்கன்னு அடம் பிடிக்கிற. உன் கேரக்டரே புரிஞ்சிக்க முடியலையா? சரி, நீ கேட்ட மாதிரியே சீக்கிரம் அனுப்பி விடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்றேன். வரேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எப்பா, இவனை அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சே. இது ஒண்ணு போதும், டெல்லி வரைக்கும் பேசும். உங்க கிளாஸ்ல கண்ணா மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். என்னம்மா கிளாஸ் எடுக்கிறீங்க? கிளாஸ் போய் அவனை கண்டிச்சு வைங்க. சரிங்க சார். குட் மார்னிங் சார். அச்சம் சார், உங்களை தான் சார். என்ன சுப்பு? குட் மார்னிங் சொன்னேன் சார். கண்ணை பார்த்து பேசினா தானே யாருக்கு குட் மார்னிங் சொல்றேன்னு தெரியும். இப்படி கருப்பு கண்ணாடியை மாட்டிக்கிட்டீங்கன்னா யாருக்கு குட் மார்னிங் சொல்றேன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்ன சார், என் கண்ணாடியை குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா சார்? சரி விடுப்பா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இது என்ன தெரியுமா? என்னது? லெட்டர் சார். சுப்பு, இப்பவே சொல்லிட்டேன், டிவி ப்ரோக்ராமுக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், என்கிட்ட லீவு கேட்காத. அடுத்த வாரம் பூரா உனக்கு லீவே கிடையாது. ஏன்? வேலை இருக்குப்பா. சார் சும்மா விடாதீங்க. என்ன வேலை இருக்கு சார்? எனக்கு வேலை இருக்குப்பா. HM இல்லாத போது இந்த ஸ்கூலை வந்து AHM தானே பாத்துக்கணும். இந்த லீவ் லெட்டர் நான் சொன்னா? அப்போ ரெசிக்னேஷன் லெட்டர். சுப்பு, நிஜமாவா சொல்ற? தேன் வந்து பாயுது காதலிலே, என்னால நம்பவே முடியலப்பா. 112 டிகிரி வெயில் அடிக்குது, இருந்தாலும் நீ சொன்னதை கேட்டு குழுகுழுங்குது. எனிவே, எங்கிருந்தாலும் நீ வாழ்க. சார், இது என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் இல்ல சார். பின்ன உங்க செல்ல குழந்தையோடது. புரியலையே. உங்க அருமை மகனோட ரெசிக்னேஷன் லெட்டர் சார். யோ, அவன் TCSல வேலை பார்க்கறான் ஐயா. அவனோட ரெசிக்னேஷன் உங்ககிட்ட ஐயா கொடுக்கறான். போது சார் உங்க நடிப்பு. சிவாஜி சாருக்கு அப்புறம் இப்படி ஒரு நேர்த்தியான நடிப்பை உங்ககிட்ட தான் சார் பாக்குறேன். எதுவா இருந்தாலும்
கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. இந்த ஸ்கூல்ல உங்க வளர்ப்பங்க ஒருத்தர் இருக்கானே, அதை இதை சொல்லி எங்க குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ணிடாதப்பா. நான் ஸ்டாலினை சொன்னேன் சார். ஏன் அவனுக்கு என்ன தெரியலையே, அவனுக்கு என்னன்னு நீங்க தான் அவன்கிட்ட கேட்கணும். ஆனா ராஜினாமா கடிதத்தை என்கிட்ட கொடுத்துட்டான் சார். என்னப்பா சொல்ற? ஆமா சார், அவனே வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டு லெட்டரை கொடுத்துட்டான் சார். அவன் எதுக்கியா ரிசைன் பண்ணணும்? அதை நீங்க அவன்கிட்ட தான் கேட்கணும். ஏன் நீ கேட்கலையா? கேட்டேன், முடியலையே, வலிக்குதுன்னு வடிவேல் டைலாக்கா பேசுறான் சார். நீ அவனை ஏதாவது மிரட்டினியா? ஐயே, நாங்க மிரட்டினாலும் மகேந்திர போறாங்க. ஓரமா நின்றுட்டு இருந்த என்ன தட்டி கூப்பிட்டுட்டு இந்த லெட்டரை கொடுத்துட்டு போறான் சார். ஐயா, தந்திரம்லாம் எதுவும் இல்ல, அவனாவே வந்தான், இந்த வேலை ஒர்க் அவுட் ஆகலன்னு லெட்டரை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தான் சார். ஐயா அவர்கள் தயை கூர்ந்து இந்த கருணை மனுவை ஏற்றுக்கொண்டு உயர் திரு ஸ்டாலின் அவர்களை இந்த பணியிலிருந்து விடுவிக்குமாறு மிக்க பணிபண்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இவன் ஸ்டாலின் பிரிவை எண்ணி வருத்தப்படாத வாத்தியார் சங்கம். நான் கொஞ்சம் ஸ்டாலினை பார்க்கணுமே. எதுக்கு? இல்லாதது பொல்லாதது சொல்லி அவனை குழப்புறதுக்கா? நான் ஏதோ ஒரு மாதிரி செட் பண்ணி இந்த ராஜினாமா கடிதத்தை வாங்கி இருக்கிறேன். இடையில புகுந்து ஆட்டத்தை குழப்பாதீங்க சார். நிஜமாவே ஸ்டாலின் தான் இந்த லெட்டர் எழுதுனானா? பின்ன என்ன, மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்ததை கொண்டு வந்து ஸ்டாலின் கொடுத்ததுன்னா சொல்றேன். இந்த லெட்டரை சத்தியமாக ஏற்றியது ஸ்டாலின் தான் ஐயா, ஸ்டாலின் தான். திருவிளையாடல் தர்மி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு சார்? சவால் விட்டான், தோத்துட்டான். அனுப்பி வைங்க சார் வீட்டுக்கு அவனை. சும்மா சும்மா கொஞ்சிக்கிட்டு. அவன் என்ன உங்க அக்கா பையனா இல்ல தங்கச்சி பையனா சார்? எப்பவுமே இப்படிதான் சார், நீங்க கூட இருக்கவனுக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்க. எங்க இருந்தோ கிளம்பி வந்தவனை தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, ஸ்டாலின் கொஞ்சம் நல்லவன். நல்லவன்லாம் யாருக்கு சார் வேணும்? நல்லவன் 4 நாள் தாக்கு பிடிக்க மாட்டான். நமக்கு தேவை வல்லவன் சார். இவனை அனுப்பி விட்டுட்டு வேற நல்லால பிடிப்போம் சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? ஸ்டாலினை தூக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன டகால்டி வேலாம் பண்ணீங்க. இப்ப பாத்தீங்களா சாமி என்ன முடிவெடுத்துச்சுன்னு? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், ஆனாலும் தர்மமே வெல்லும் சார். சுப்பு, அது ஏன் டயலாக்? 2 செகண்டுக்கு முன்னாடி நீ பேசுனா நீ ரொம்ப நல்லவன் ஆயிடுவியா? என்ன படம் காட்டினா சார்? கிளாஸ் ரூம்ல பசங்களுக்கு கேக் வாங்கி கொடுக்கறது என்ன, குளத்துக்கரைக்கு போய் பாடம் எடுக்கிறது என்ன? அவங்க பசங்களை அடிக்கவே மாட்டாங்களாமே. கண்ணே மணியேன்னு மடியில போட்டு கொஞ்சி கொஞ்சி படிக்க வைப்பாங்களாமே. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சல சார் ஆப்பு. பையன் அலறி அடிச்சுட்டு ராஜினாமா கடிதத்தோட வந்துட்டான்ல. சரிப்பா, லெட்டர் அவன் எங்கிட்டே கொடுக்கணும், ஏன் தரல சார்? உங்ககிட்ட ஏன் தரலன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ நல்லவன் வல்லவன், உன்கிட்ட மட்டும்தான் தீப்பெட்டி இருக்கு, நீதான் இவங்க எல்லாத்தோட அறிவு விளக்க ஏத்தி வைக்க முடியும்னு சொல்லுவீங்க. இது எதுக்கு வம்புன்னு அவன் பேசாம ராஜினாமா கடிதத்தை என்கிட்ட கொடுத்துட்டான் சார். என்ன சார் சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு கெட்ட விஷயத்த பரப்பான்னு உடனே பரப்புறதுக்கு சரியான ஆளு நீங்க தான். அதெல்லாம் இருக்கட்டும் சார், இந்த லெட்டரை இன்னொரு வாட்டி நல்லா படிங்க. அவனுக்கு ஒரு ரிலீவிங் ஆர்டர் உடனே அடிங்க சார். சுப்பு கிட்ட ஒருத்தன் சவால் விட்டு ஜெயிச்சதா சரித்திரம் இல்ல சார். சுப்புவா கொக்கா? நான் காற்று வாங்க போனேன், ஒரு கடிதம் வாங்கி வந்தேன்.